மார்னிங் எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தேதி பார்த்திங்கன்னா 8 ஏப்ரல் 2026. தினமணியில் இருக்கிற சில இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் பார்க்கலாம், சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு என்னென்னா எனக்கு ஹெட்லைன்ஸ் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த ஈரானுக்கும் அழிவு, ட்ரம்ப் இறுதி எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ நேற்று ட்ரம்ப் சொல்லியிருந்தார் இல்லையா, 48 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் எதுவும் பண்ணலன்னா நாங்கள் ஈரானை அழிச்சிரும், தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நேற்று அது மறுபடியும் அவர் அதை சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக இன்றைக்கி காலைல ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா அவர் ஒரு 2 வீக்ஸ்க்கு வாரம் ஒத்தி வைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வந்திருக்கு. இது என்னன்னு தெரியல, அவர் பின்வாங்குறாரா இல்லை சமாதானத்துக்கு போகிறாரா என்னன்னு ஒன்றும் புரியல. ஸோ பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, சரிங்களா? ஓகே, ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கண்டென்ட்டுக்கு போயிடலாம். ஸோ இன்றைக்கி குறைவான செய்திகள் தான். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஆர்டிக்கலும் இல்லை பெருசாக. ஸோ எலெக்ஷன் டைம்ன்றதுனால ஃபுல் அண்ட் ஃபுல் எலெக்ஷன் ஓரியன்டான ஆர்டிகல்ஸ். எடிட்டோரியல்ஸ்லேயும் சேம் வெஸ்ட் ஏஷியா க்ரைசிஸ் பற்றி தான். ஓகே, சரி. இங்கே பார்த்தீங்கன்னா கல்பாக்கம் முன்மாதிரி வேக ஈநுலை செயல்பாட்டில் சாதனை அப்படின்னு கொடுத்துருக்காங்க, சரிங்களா? அதாவது என்னென்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நம்ம பிரதமர் மோடி அவர்கள் கல்பாக்கத்தில் ஒரு இந்த நியூக்ளியர் இது இருக்கு இல்லையா, அதோட ஒரு பார்ட்டை ஒன்று திறந்து வச்சுருந்தார், சரியா? ஓகே, அது எதுக்குன்னா அப்படின்னா 500 மெகாவாட் மின் உற்பத்தி பண்ணுறதுக்கான ஒரு ரியாக்டர், ஒரு ஃபாஸ்ட் பிரீட் ரியாக்டரை செட்டப் பண்ணி அந்த இதுவை திறந்து வச்சுருந்தார், சரிங்களா? இப்போது அது என்ன அட்டைன் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் ஒரு கிரிட்டிகாலிட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட், அதாச்சும் அந்த பாயிண்ட் அது மேக்ஸிமம் பாயிண்ட், சரிங்களா? அந்த செல்ஃப் சஸ்டைனிங் நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன். ஓகே, அந்த நியூக்ளியர் ஃபிஷன் ரியாக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டை இந்த ரியாக்டர் இப்போ எட்டியிருக்கு, சரிங்களா? அந்த 500 மெகாவாட் உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ரியாக்டர். ஸோ இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா கல்பாக்கத்தில் லொக்கேட் ஆகிருக்கு, சென்னையில் இருக்கிற கல்பாக்கத்தில். ஓகே, இதை யார் நிறுவிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாவினி அப்படின்ற ஒரு நிறுவனம் தான், சரியா? பாரதிய நபிக்கிய வித்திய நிகம் அப்படின்ற இந்த பாவினின்ற நிறுவனம் தான் நிறுவிருப்பாங்க. ஸோ இது எதை பேஸ் பண்ணி இந்த ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறாங்கன்னா, இந்த 100 ஜிகாவாட் சொல்லக்கூடிய அந்த 2047 100 ஜிகாவாட் பண்ணணும் இல்லையா, அந்த ஒரு டார்கெட் வச்சு தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ஒரு கிரிட்டிகாலிட்டி அட்டன் பண்ணது மூலமாக இன்னும் நம்ம மற்ற நாடுகளை பின்பற்றி வேகமாக வளர்ந்துட்டுருக்கோம் அப்படின்றத மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, அதே மாதிரி இந்த நியூக்ளியர் ரியாக்டர்ஸில் மொத்தம் 3 ஸ்டேஜ் இருக்கும், சரிங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் 1 பார்த்திங்கன்னா லைக் யுரேனியம். ஸோ நேச்சுரல் யுரேனியமை வச்சு ப்ளூட்டோனியம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, அதுதான் ஸ்டேஜ் 1. ஓகே, ஸ்டேஜ் 2 பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர்னு சொல்லக்கூடிய அதை யூஸ் பண்ணி ப்ளூட்டோனியத்தை யூஸ் பண்ணி அதை ப்ரீட் பண்ணி தோரியத்தை ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க, சரிங்களா? ஓகே, அடுத்த ஸ்டேஜ் 3 தான் தோரியம் பேஸ்டு ரியாக்டர். ஸோ ஸ்டேஜ் 3ல் என்ன பண்ணுவாங்கன்னா தோரியம் வாஸ்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு எனர்ஜி செக்யூரிட்டியை இது பண்ணுவாங்க, மேம்படுத்துவாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ இதுதான் இந்த கண்டென்ட்டு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு வாட்டி படித்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஒன்றும் இல்லை, நம்ம சிம்பிளாக ஞாபகம் வச்சுக்கோன்னா கல்பாக்கம் அந்த முன்மாதிரி வேக யூனிலை ஃபாஸ்ட்டாக அந்த கிரிட்டிகாலிட்டியை அட்டைன் பண்ணியிருக்கு, சரிங்களா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த 500 மெகாவாட் மின் உற்பத்தி திறன் கொண்ட முன்மாதிரி வேக யூனிலை கடந்த ஏப்ரல் 6 அணுப்பிளவு செயல்பாட்டின் நிலையேற்றியது. அணுப்பிளவுனா அந்த ஃபியூஷன் வேறு, சரிங்களா? ஓகே, சரி. அடுத்த நியூஸ் பார்த்தீங்கன்னா ஸோ நேற்று நம்மளுடைய மாநிலங்களவைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லியிருக்காங்க என்னென்னா சீஃப் எலெக்ஷன் கமிஷன் ஆஃபீஸரை பதவி நீக்கம் தீர்மானத்தை ஏற்க போதிய ஆதாரம் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, நம்ம நேற்று பார்த்தோம் இல்லையா, அதை அவங்க நிராகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. அடுத்து வந்தோம்னா கடைசியாக ஒன்று இருந்துச்சு. ஸோ நிலவின் மறுபக்கத்தில் ஆர்டிமிஸ் 2 குழு ஆய்வு, மனித வரலாற்றில் தொலைதூரம் பயணித்து சாதனை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்டிமிஸ் 2 ஏப்ரல் 1 லான்ச் பண்ணாங்க. அது நிலவை சுற்றி ஒரு ஆய்வு நடத்திட்டு அந்த ஏப்ரல் ஆர்டிமிஸ் 2, 4, 3, 4 அந்த ஒரு மிஷனுக்கு தயாராகக்கூடிய
ஒரு பேசிக் ஆப்ரேஷன் மிஷன் தான் இது. சரிங்களா? ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நிலவுடைய மறுபக்கத்துக்கு போயிட்டு ஆய்வு நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதன் மூலிமா அந்த இத்தனை நூற்றாண்டு கடந்துருச்சுல, நம்ம நிலவுக்கு போயிட்டு ஆம்ஸ்ட்ராங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஒரு தொலைதூரம் பூமியிலேருந்து பயணித்த ஒரு ப்ராஜெக்ட்னால் இதுதான் இது. ஓகே, இதுதான். சரிங்களா? அதான் இங்கே சொல்ல வராங்க. ஓகே, ஜஸ்ட்டு சிம்பிளாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் எவ்வளோ தூரம் தொலைதூரம் பயணிச்சிருக்காங்க இப்போது. சரி, அவ்வளோதான் இன்றைக்கி இருந்தால் முக்கியமான செய்திகள். நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம். தேங்க்யூ.